பஹல்காம் தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ராகுல் காந்தி இந்திய இராணுவத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு. கார்கே வந்து இந்த பஹல்காம் தாக்குதல் எப்போ நடந்ததோ அப்போலேருந்தே இந்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ, இராணுவம் என்ன முடிவு எடுக்குதோ அது காங்கிரஸ் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினி, விஜய் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாருமே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கி நடக்க இருக்குது. 244 மாவட்டங்களில் அந்த நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் சில நேரத்தில் ஒரே குரலில் பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தீவு, இவங்க வந்து தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற விமர்சனங்கள்லாம் கடந்து தமிழ் மக்களுடைய குரல் வந்து என்னவாக இருக்கும் என்பதை ஒன்றிய அரசு உணர்கின்ற நேரம் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்க்கட்சிகள் உள்பட எல்லோரும் ஒரே குரலில் இராணுவத்தின் பின்னால் நிற்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தாலும் கூட இதற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பின்படி இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படின்ற காரணத்தால் இந்திய இராணுவத்தின் பின்னால் இந்தியர்கள் எல்லோரும் ஒரே அணியில் ஒரே குரலில் நிற்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய செய்தியா அப்படின்லாம் பார்க்கறதை விட, கொண்டாடப்பட வேண்டிய செய்தி என்பதை விட என்ன வகையில் இந்த பதிலடி கொடுக்கப்படுகிறது, காலதாமதமாக கொடுக்கப்பட்டதாக பல பேருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம எதை வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யாகியா கான் காலம் தொடங்கி பூட்டோ காலம் வரைக்கும் பெனாசிர் பூட்டோ, இம்ரான்கான், அப்புறம் வந்து ஷாபர் ஷெரீஃப், இப்போ வந்திருக்கிற இந்த அதிபர்கள் வர பெனாசிர் பூட்டோ, அவங்க அப்பா பூட்டோ, யாகியா கான், எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் கூட, இத்தனை அதிபர்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் இந்தியாவை பகை நாடுகளாக கருதி கொண்டே பகை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவமும் தீவிரவாத அமைப்புகளும் இந்தியாவிற்கு எதிராகவே எப்பொழுதும் இருக்கிறது என்றது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய உளவு பிரிவு என்று சொல்லப்படுகின்ற ISI வந்து இதை போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு அது மதவாதிகள் மேலே வந்து அந்த பழியை போடுவாங்க.